Hi friends, this is Suresh. Today என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா simplification part 3. So simplification part 3 தான் பார்த்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா simplification part 1 and part 2 வந்து full explanation கொடுத்திருக்கேன். So simplification நான் போடுற வீடியோஸ் மட்டும் கண்டினியூஸா பாருங்க. கண்டிப்பா simplificationல எப்படி क्वेश्चन கேட்டாலும் ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? So இப்போ வந்து நம்ம first 2 முடிச்சிட்டு இப்போ third வந்து போட்டுட்டு இருக்கோம். Suppose first 2ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாக்கா கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு full explanation ஓட கொடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்கா 999 1/7 plus 999 2/7 plus 999 3/7 plus 999 4/7 plus 999 5/7 plus 999 6/7 ஸோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒண்ணு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஸோ வந்து ரொம்ப லென்த்தியா வந்து போட்டுருக்கணும். ஸோ அது மாதிரி போடாம ஈஸியா ஷார்ட்கட்ஸ்ல எப்படி போடலாம் அப்படின்ற ட்ரிக்ஸ் அதை நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சப்போஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ 999 1/7 எப்படி எழுதலாம்னா 999 into 7 plus 1 அப்படின்னு எழுதலாமா 999 into 7 அதாவது கலப்பு பின்னமா கொடுத்துக்கிறத வந்து நம்ம ஒரு பின்னமா மாத்துறோம். ஓகேவா? அப்ப 999 into 7 plus 1 divide by 7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 999 ஓட ஒரு 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணி 1 ஆட் பண்ணி டிவைட் பை 7 போட்டு ஒண்ணா போட்டுட்டு லேட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினாக்கா ஈஸியா வந்து ஆட் பண்ண நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க 999 எத்தனை டைம் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாருங்க. 999 1 2 3 4 5 6 ஸோ 999 வந்து எத்தனை டைம்னா 6 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 999 into 6 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ப்ளஸ் மீது 1/7 இருக்குது. அந்த 7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டிவைட் பை 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 இருக்குது. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 999 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1000 - 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா 999 into 6 கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? 999 1000 - 1 into 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ப்ளஸ் மேலே இருக்க 1 + 2 + 3 + 4 + 5 + 6 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 21 divided by 7 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 1000 into 6 6000 -1 into 6 -6 21 divided by 7 3 + 3 வருது. டோட்டலாக எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா 5997 வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 999 into 6 டேரெக்டாக போட்டாலே ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 999 1/10 + 999 2/10 - 999 3/10 + 999 4/10 - 999 5/10 + 999 6/10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா அது எல்லாமே ப்ளஸில் கொடுத்தாங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 999 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் சேம் மெத்தட் தான் பாருங்கள். 999 வந்து எத்தனை டைம் 1 2 3 4 5 6 999 வந்து 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 999 into 6 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பேஸ் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். 10 10 10 10 10 எல்லாமே காமனாக 10 இருக்குது. அதனால் ஹோல் டிவைட் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா +1 +2 -3 +4 -5 +6 இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே அது அப்படியே வந்து நம்ம எழுதுகிறோம். நான் 999 என்னென்ன சொன்னேன் 1000 - 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஸோ 1000 - 1 into 6 வரும். மேலே இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா 1 + 2 -3 + 4 -5 + 6 5 வருது. 5/10 5/10 டிவைட் பண்ணோம்னா 0.5 வருது. 1000 into 6 6000 -1 into 6 -6 + 0.5 5994.5 தான் நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 1/2 + 20 2/7 -99 4/7 -78 5/7 -10 7/7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து காமனாக ஃபஸ்ட்டு எடுத்து கலப்பு பின்னத்தில் இருக்கிறத எழுத போகிறோம். 9 + 20 -99 இருக்குது -78 இருக்குது -10 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 1 by 1 கீழே வந்து எழுத போகிறோம். ஓகேவா? என்னென்னு எழுதிருக்குன்னா 9 + 20 -99 -78 -10 ப்ளஸ்ஸு மேலே இருக்கிறது நம்ம எல்லாமே என்ன செக் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். 2 7 7 7 எல்லாமே 7 இருக்குது. 1க்கு மட்டும் 2 இருக்குது. அதனால் அந்த 1க்கு 2 இருக்கிறதுனால 1/2 அப்படின்னு அப்படி எழுதிட்டேன். ப்ளஸ்ஸு மீதி காமனாக வந்து 7 இருக்கிறதுனால 7 அப்படின்னு எழுதிட்டேன். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா +2 -4 -5 -7 ஸோ அதை வந்து அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 9 + 20 -99 -78 -10 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோன்னா -158 நமக்கு வருது. ப்ளஸ் 1/2 வந்து டிவைட் பண்ணோன்னா 0.5 வருது. ப்ளஸ்ஸு 2 -4 -5 -7னா -14 divided by 7 -14 by 7 அப்படின்னாக்கா -2. ஓகேவா? ஸோ -158 + 0.5 -2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும்.
ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா -159.5 தான் சரியான விடை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 13 3/4 ப்ளஸ் 17 2/7 ப்ளஸ் 31 1/4 ப்ளஸ் 15 5/7 ப்ளஸ் 12 2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து காமனாக இருக்கிறத வந்து எல்லாமே எழுத போகிறோம். 13 + 17 + 31 + 15 + 12. ஸோ இது வந்து எல்லாமே வந்து காமனாக இருக்கிறத வந்து காமனாக எழுதிட்டேன். ப்ளஸ்ஸு இதுக்கு பாருங்கள் அப்படின்னா பேஸ் எல்லாமே மாற்றி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையுமே தனியாக எழுதுறேன். 3/4 + 2/7 + 1/4 + 5/7 + 2/3. இல்லை கீழே பாருங்கள் 4 காமனாக இருக்கா கீழே பேஸில். ஸோ அந்த 4 என்னென்னு பண்ணால் 3/4 அதாவது 4 இருக்கிறத வந்து 3 + 1 / 4 வரும். ஸோ 4/4 = 1 வந்துடும். அடுத்து 2/7 + 5/7 2 + 5 அப்படின்னா 7/7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுவும் 1 வந்துடும். மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் 88 + 1 + 1 2/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 88 + 2 அப்படின்னா 90 2/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ நான் இப்போ டீச் பண்ண வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். நன்றி.